பிரச்சனைகளை புறக்கணிக்காதீர்கள், புறம் பேசாதீர்கள், நேரடியாகவும் அன்பாகவும் அணுகுங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையை கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசு அதைத்தான் இன்று நமக்கு சொல்கிறார். அதாவது சகோதரத்துவ திருத்தம், ஃப்ரெட்டர்னல் கரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது உறவு சிக்கல்களை தீர்ப்பதற்கான நெறிமுறைகள். அதற்கு 4 படிநிலையை கொடுத்திருக்கிறார். இந்த 4 படிநிலையும் பார்க்கும் பொழுது இது ஒருவரை தண்டிப்பதற்காக அல்ல, ஒரு மனிதனை ஆதாயப்படுத்துவதற்கு, உறவை சீர்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட வழி நெறிமுறைகள். ஒருத்தர் சொன்னார், இது அவ்வளோ எளிதான காரியமும் கிடையாது. மன்னிப்பும் உறவை சீரமைப்பதும் கேட்க இனிப்பாக இருக்கலாம், நடைமுறைப்படுத்துவது அவ்வளவு கடினமானது என்று C.S. லூயிஸ் என்கிற எழுத்தாளர் சொல்வார். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய காலத்தில் ஒருத்தர் தவறு செய்தால் சமுதாயத்தில் பிறர் முன்னிலையில் புறக்கணிப்பதும் அவமானப்படுத்துவதும் தான் அதிகமாக நடந்தது. உதாரணத்திற்கு, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண். லேவியர் புத்தகம் 19வது அதிகாரம் 17வது வசனம், உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே, பாவம் செய்யாதபடி கடிந்து கொள். ஆக இங்கு கொடுக்கப்பட்ட இந்த 4 விஷயங்களை யோசித்து பாருங்க. 1, தனியாக பேசு, ஃபேஸ் டு ஃபேஸ், தனித்திருக்கையில் போய் பேசு. ஏன்னா அது பிரைவசி. ஒவ்வொருத்தருடைய தன்மானம் முக்கியம், கௌரவம் முக்கியம். அவமானப்படுத்தக்கூடாது, பப்ளிக்கில் அவமானப்படுத்தக்கூடாதுங்க. அதனால தான் பிறரின் மானத்தை நீ காக்க முயற்சி எடுக்கிறாய். அதுதான் முதல் நோக்கமே. தனித்திருக்கையில் போய் பேசு. 2வது ஒரு வழிமுறை கொடுக்கிறார். 2-3 மனிதர்களுடைய சாட்சியங்களோடு போய் பேசு அப்படிங்கிறார். ஆலோசகர்கள், கவுன்சிலர்ஸ், இவங்களோட சேர்ந்து போய் பேசு. ஏன்? நல்ல ஆலோசகர்கள், கவுன்சிலர்ஸ் கொடுக்கிற செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடும். அதனால் அதற்கான ஒரு வழிமுறையும் இருக்கிறது. 3வது, திருச்சபையிடம் சொல். அதிகாரம் கொண்ட அமைப்புன்னு ஒன்று இருக்குது, அதுக்கிட்ட போய் சொல். சமுதாயத்தில் ஹச்ஆர்னு சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட நீ போய் சொல்லு. ஆனால் ஆன்மீகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது, திரு அவை என்கிற அமைப்பு இருக்கிறது, அதுக்கிட்ட போய் முதல்ல நீ சொல்லு. அதன் பிறகு அதனுடைய அதிகாரம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அதிகாரம் கொண்ட அமைப்புகள் நீதியோடு, நேர்மையோடு, நடுநிலையோடு சில நெறிமுறைகளை கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வரும். 4வதாக சொல்வது, இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னால், அவன் உனக்கு வரித்தண்டுவன் போலவும் புறவினத்தான் போலவும் ஆக கடவான் என்று சொல்வார்கள். ஆக இங்கே நம்ம வேறு மாதிரி புரிஞ்சிக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களெல்லாம் புறம்பாக்கி விட்டார், இவர்களெல்லாம் துரத்தி விட்டார், இவர்களை அந்நியராக மாற்றிவிட்டார் என்று சொல்லி இவர்களை எதிரியாக மாற்றிட்டார் அப்படின்னு நினைக்கவே கூடாதான். அப்படி நினச்சிருந்தா வரி தண்டுபவரோடும் பாவிகளோடும் இயேசு கிறிஸ்து உணவருந்திருப்பாரா? அவர்களோடு சேர்ந்து பயணித்திருப்பாரா? அதனால் அதை அப்படி நினைக்கக்கூடாது. என்ன, கொஞ்சம் டிஸ்டன்ஸு கீப் அப் பண்ணு, ஒரு பவுண்ட்ரி வச்சுக்க, அவங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் பவுண்ட்ரி இருக்கட்டும். அந்த மாதிரி தூரத்திலேயே அவர்களை நீ நேசிக்க பழகு அப்படிங்கிற ஒரு கருத்து தான் அங்கே சொல்லப்படுகிறது. பகைமையால் அழியாது, அன்பினால் மட்டுமே அழியும். உறவுகளை முறிப்பது எளிது, மீட்டெடுப்பது உண்மையான கிறிஸ்தவ பண்பு என்று மார்ட்டின் லூத்தர் கிங் சொல்வார். சகோதர திருத்தம் எப்பொழுதுமே நல்லது. ஒருவர் மற்றவரோடு இருக்கிற உறவு பிணக்குகளை, சிக்கல்களை இவ்வாறு 4 படிநிலைகளை வைத்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த 4ல் சரியாகாதது ஒரு இடத்துல கூட கிடையாது. கண்டிப்பாக 4ல் சரியாயிடும்.